உதவாநிதிக்கு அதே புரோட்டோக்கால் தான் கொடுக்குறாங்க. ஸ்டாலினுக்கு என்ன புரோட்டோக்கால் கொடுத்தாங்களோ அதே புரோட்டோக்கால் தான் வந்து உதவாநிதிக்கும் கொடுக்குறாங்க. அப்படின் பொழுது அவர் வந்து 12 மணிக்கு போக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? திடீரென்று சென்றார், என்ன பரபரப்பு அப்படின்னு மீடியாவெல்லாம் முடிச்சுட்டு கேட்டிருக்க வேண்டாமா? 12 மணிக்கு நள்ளிரவு அங்கே அப்போலோவுக்கு சென்று சந்திக்கும் அளவிற்கு என்ன எமர்ஜென்சி? ஸ்டாலினுடைய அந்த ஆப்ரேஷன் நடந்தது பாருங்க, அங்கேயும் உள்ளே இருந்து டாக்டர்ஸுகளையும் நம்பாம இவரை தான் நம்புறாங்க. இவரும் ஒரு டாக்டர், ஆனால் இவரை முழுக்க முழுக்க இவரை தான் நம்புறாங்க. இவரை முழுவதுமாக ஸ்டாலினோடையே இருப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருந்து வாட்ஸ்அப் அனுப்புறேன். போய் வசந்த பவனில் பக்கத்தில் இங்கே வசந்த பவன் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருந்து இடியாப்பம் ஒரு வடை ஏதோ வேணும்னுருக்காரு. அவருடைய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் வடை. எனக்கு தெரியாது சரியா? அவருடைய செயல்பாடுகளான இடியாப்பம் மாதிரி தான் இருக்குது. அது வேறு விஷயம். அதாவது நல்ல நாள்லேயே திறனாயிடும். இதே வேகத்தை நீ நல்லா இருக்கும்போது நீ வெளியில் காமிச்சிருந்தனா உன்னுடைய ஆட்சியை எல்லாரும் வச்சிருப்பாங்களே. 20 நொடியில் 150 தொகுதியை பார்க்க முடியும்னா 4.5 ஆண்டுகள் என்ன தான் செஞ்சுருக்க முடியும்? இந்தியாவில் இருக்க அத்தனை சட்டமன்ற தொகுதிகளையும் நீ பார்த்துருக்கலாமே. முடியுதா உன்னால? 4.5 ஆண்டுகளில் நீ கிழிக்காததான் இப்போ நீ கிழிக்க போறியா இங்கே? அது 20 நொடியில் யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம்? ஏன் இந்த நாடகம்? வணக்கம் இடமலம் நேயர்களே. திமுகவை எதிர்க்கிறதுக்குனே வந்து பல பேர் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா திமுகவை அழிக்கணும்னு சங்கிகள் செய்யற வேலையை தன்னோட லுங்கியை வச்சே வந்து முறியடிச்சிட்டு இருக்க தமிழக முதல்வர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போடக்கூடிய காணொலிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சந்தோஷத்துக்கும் உத்வேகத்துக்கும் வந்து தள்ளியிருக்கு. இந்த நேரத்தில் கிஷோர் கே சாமுவேல்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ்லாம் கூட ஷிஃப்ட்டுக்கு போயிடறாங்களாம், செக்யூரிட்டி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வராரு, டாக்டர்ஸ் போய் ஓய்வு எடுத்துட்டு வராங்க. நம்ம ஸ்டாலினோட குடும்பத்தில் கூட தூங்கி எந்திரிச்சு அப்புறம் பார்க்குறாங்களாம். ஆனால் ஹாஸ்பிட்டல் வாசல்லே தவம் இருந்து காத்து கொண்டு இருக்கும் ஸ்டாலின் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி 100வது வீடியோ போட்டு கிஷோர் கே சாமி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் தூங்கி எழுந்துலாம் வரல, பாதராத்திரிலே எழுந்து ஓடுறாரு. உதவாநிதி கார் எடுத்துன்னு ஓட்டுன்னு போறாரு, செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டே செல்ஃப் டிரைவ் பண்றவர் தான் உதயநிதி, சரியா? அவரோட காரை மட்டும் இல்லை. அது செல்ஃப் டிரைவா வேற டிரைவான்றது அப்புறம் பார்த்துப்போம், சரியா? இப்போ கேள்வி என்னன்னா, இவர் வந்து முதலமைச்சருடைய புரோட்டோக்கால் இருக்கக்கூடியவர். அதாவது உதவாநிதிக்கு அதே புரோட்டோக்கால் தான் கொடுக்குறாங்க. ஸ்டாலினுக்கு என்ன புரோட்டோக்கால் கொடுத்தாங்களோ அதே புரோட்டோக்கால் தான் வந்து உதவாநிதிக்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னும் பொழுது அவர் வந்து 12 மணிக்கு போக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? திடீரென்று சென்றார், என்ன பரபரப்பு அப்படின்னு மீடியாவெல்லாம் முடிச்சுட்டு கேட்டிருக்க வேண்டாமா? வீட்டுல இருந்து ஏதாவது காஃபி ஃபிளாஸ்க் எத்தனத்துக்காக போயிருப்பாருங்க. என்னது வீட்டுல இருக்க ஆம்பளை பையன் 12 மணிக்கு வேற யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்களா செக்யூரிட்டிலாம்? உதவாநிதியே தான் போகணுமா? அப்படி அவங்க அப்பாவுக்கு பார்த்துக்கிற ஒரு ஜீவன உதவாநிதி. பல மாதங்கள் அப்பா முஞ்சியே பார்க்காதவர் தானே அவரு. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துட்டீங்கல்ல விஷயத்துக்கு. அதுதான் நானும் சொல்ல வரேன், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், சரியா? இப்போ ஏதோ ஒரு ஃபோன் கால் அவருக்கு வந்து, அது துர்கா ஸ்டாலினிடமிருந்து அவருக்கு ஃபோன் கால் வந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் அவர் போயிருக்காரு பார்க்குறதுக்கு, சரியா? நள்ளிரவு இல்லைன்னா நள்ளிரவு எங்கெல்லாம் போவார் உதவாநிதின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் அவர் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போனார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது நீங்கள் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு தான் போவீங்க, அங்கே போய் கவர் டிரைவ். அதனால் அது வேறு. ஆனால் இங்கே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்கு நீ இப்போ செக்யூரிட்டியோட போனால் என்ன பிரச்சனை? முதலமைச்சரை பார்க்க தானே போகிற. உங்களுக்கு கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணணும்னா அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க, இல்லை வேற மாதிரி பேசணும் அப்படின்னா தனியாக உட்காந்து பேசுங்க. என்ன ஃபோனை போட்டு வரவழைச்சு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா எம்பானியில் தான் நான் பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்சதை நான் பேசுறதுக்கு நான் கிடையாது. எனக்கு பிடிச்சதை நீங்கள் கேட்க முடியாதுல்ல. அதே மாதிரி அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போறீங்க. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இதான் வித்தின் த சப்ஜெக்ட் தான். 12 மணிக்கு நள்ளிரவு அங்கே அப்போலோவுக்கு சென்று சந்திக்கும் அளவிற்கு என்ன எமர்ஜென்சி? இதுக்கு முன்னாடி உதவாநிதி அதை செய்திருக்கிறாரா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டியது மீடியா. அவங்க கேட்கல, நம்ம கேட்குறோம், சரியா? அடுத்தது என்னென்னா, இவங்களுடைய அந்த மருத்துவ டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், டாக்டர் செங்கோட்டுவேல், அப்புறம் வந்துட்டு நரசிம்மன் ஹைதராபாத்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட டாக்டர் கார்த்திகேசன் இருக்கார். அதுக்கப்புறம் இவங்க நம்பாமல் ஒரு டாக்டரை வைத்திருக்கிறார்கள். யாரது? அது ஸ்டாலினோடையே தான் இருக்கணும் அப்படின்றது கட்டளை. அதுவும் எப்படி அப்படின்னா, ஸ்டாலினோடையே அந்த ஆப்ரேஷன் நடந்தது பாருங்க, அங்கேயும் உள்ளே இருந்து டாக்டர்ஸுகளையும் நம்பாம இவரை தான் நம்புறாங்க. இவரும் ஒரு டாக்டர், ஆனால் இவரை முழுக்க முழுக்க இவரை தான் நம்புறாங்க. இவரை முழுவதுமாக ஸ்டாலினோடையே இருப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். அந்த டாக்டர் பேரு டாக்டர் தணிகை வாசன். யார் இவரு? இந்த தணிகை வாசன்ங்கிற டாக்டர் யாருன்னா, துர்கா ஸ்டாலினுடைய தந்தைக்கு 2 மனைவிகள். அந்த 2வது மனைவியோடைய மகளுடைய மருமகன் தான் இந்த தணிகை வாசன். அவர் வந்து முழு நேரமாக அங்கே இருக்கார்.
யார் ஸ்டாலினோடையே இருக்கார். அதுதான் அவருக்கு இடப்பட்டிருக்கின்ற கட்டளை. இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேருந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறார். ஃபோன்லாம் ஆப்ரேட் பண்ணவே அலோவ் பண்ணக்கூடாது. அவர் தான் உங்களோட சோர்ஸா? அவர் ஏன் என்னோட சோர்ஸாக இருக்கும்? இல்லை 100 வீடியோ போட்டிங்களேங்க. ஏங்க 150 வீடியோ கூட போடுவேங்க. அப்போலோவில் என்ன நடக்கிறது, அப்போலோவில் என்ன நடக்கிறதுன்னு எத்தனை 1000 வீடியோ போட்டாங்க, எத்தனை பேசினாங்க. நம்ம பேச மாட்டோமா? ஏன்னா 20 நொடி வீடியோ போடுற ஸ்டாலின், 20 நொடி வீடியோ. அது என்ன 22 நொடியில் கனிமொழிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாராம். பிரதமரை சந்திக்கும் பொழுது என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று 22 நொடிகளில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்குள்ளேயே 2 ஃபைலையும் சைன் பண்ணாராம் ஸ்டாலின், அதிகாரிகளை வைத்துக்கொண்டு. சரியா? அடுத்து ஒரு 20 நொடி வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது உடல் மூப்பு, உடலுக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே வருங்க. எனக்கு வரும், என்ன யாருக்கு வேணாலும் வரலாம். சரியா? அதை நான் வந்து குறையா சொல்லலை, அதை நான் வந்து விமர்சிக்க போகிறது இல்லை. ஆனால் எதுக்கு இந்த விளம்பரம்? யாரை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த விளம்பரம்? நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க அவங்களுக்கு எதுவும் இல்லை, வெறும் ஆங்கியோ தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. நாங்களா சொன்னோம்? நாங்கள் டே ஒன்லேன்னு சொல்கிறோம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஈஞ்சம்பாக்கம் வீட்டில் 2வது மாடியில் முகா முத்து இறந்துட்டார். சரி, அது 2வது மாடி. லிஃப்ட்டு ஒர்க் பண்ணல அன்றைக்கி. காலையில் நியூஸ் வந்த உடனே இவர் போயிட்டார். அங்கே இவர் போல் லிஃப்ட்டு ஒர்க் பண்ணலன்னு இவருக்கு கடுப்பு. அப்போ அங்கே முதல் மாடியிலே வச்சு இவரை மாசு சார் இருக்கார் இல்லையா, மாசு சார்கிட்ட கடுகு எடுத்திருக்காரு. மாசு அவர்கள் மேலே எவ்வளோ மரியாதை, சாருன்னு போட்டு கூப்பிடுறீங்க. ஆமாங்க, அவர் அந்த சார், அதனால மாசு சார் அப்படின்றது சரி. அவர் கூப்பிடுறாரு, அவர் வராரு, வந்துடுறாரு. இவர் வராருன்னா அவர் ஆஜராகணும்ல, அவர் ஆஜராகிறார். ஆஜராகிட்டு அவர்கிட்ட கடுகு எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரே போய் ஆளெல்லாம் அனுப்பலை, அவரே போய் வசந்த பவனில் பக்கத்தில் இங்கே வசந்த பவன்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் இருந்து இடியாப்பம் ஒரு வடை ஏதோ வாங்கிட்டுருக்காரு. முதல்வருடைய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் வடை. நமக்கு தெரியாது. சரியா? அவருடைய செயல்பாடுகள் இடியாப்பம் மாதிரி தான் இருக்குது, அது வேறு விஷயம். சரியா? அதை கொண்டு வராரு, அது சாப்பிட்றாரு, கீழே சாப்பிட்டு தான் மேலே போகிறார். ஆனால் இவங்க கொடுக்குற விளம்பரம் என்ன தெரியுமா? முதல்வர் வந்து தன்னுடைய அண்ணன் இறந்து போன பொழுது ஒரு நாள் முழுக்க சாப்பிடலை. ஏங்க அவங்க அண்ணனை திரும்பி கூட பார்க்கலங்க. அவர் கஷ்டப்பட்டு இருந்த காலத்துலலாம் திரும்பி கூட பார்க்காம அது இறந்து போன அன்றைக்கி சாப்பிடவே இல்லையோ. அதனால அடுத்த நாள் வந்து தலை சுற்றல் ஏற்பட்டு விட்டு தான், அதுவும் வாக்கிங் போகும்போது தலை சுற்றல் ஏற்பட்டு தான். யாரை ஏமாத்துறீங்க? அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க, அரசியல் தலைவர்களை சந்திக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் தலைவரை யாரையோ சந்தித்தார். அதுக்கப்புறம் இவர் வந்தார், சேர்ந்தார். யார்? அன்வர் ராஜாவா யாரோ வந்து சேர்ந்தார். அப்போல்லாம் ஏற்படாத தலை சுற்றல். அதுக்கப்புறம் தான் வாக்கிங் போனீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி வாக்கிங் போனீங்களா? தலை சுற்றல் எப்பொழுது வந்தது? ஏன் ஏமாத்துறீங்க? அவருக்கு உடல்நிலை மோசமாக இருக்குது. மோசமான உடனே அவருக்கு கொண்டு போய் நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கீங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுது அவருக்கு செக்கப்லாம் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணும்பொழுது இதெல்லாம் என்னென்ன இருக்குது, அவருக்கு வேறு என்னென்ன உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். அந்த உடல் உபாதைகள் என்னென்னு தெரிய வரும்பொழுது இந்த அவருடைய இதய துடிப்பு அப்படின்றது சீராக இல்லை அப்படின்னு தெரிய வருது. இப்போ சீராக இருக்கணும்னாக்கா அவருடைய வயதையும் கருத்தில் கொண்டு சீராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த கருவியை பொருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பேஸ்மேக்கர் கருவியை பொருத்தணும்னு முடிவு பண்ணி நம்ம நியூஸ் எப்போ பிரேக் பண்ணோம்? இல்லை நமக்கு தெரியுமா? நீங்க போட்ட பல காணொலிகள் ஆல்மோஸ்ட் 2வது காணொலியே அதை பற்றி நான் உடனே சொல்லிட்டேன், இதுதான் அவங்க ஆலோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாக்டர் தனியே வாசன் தான் முழுக்க உட்காந்துருக்காருன்றதையும் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் நீ மறுத்துட்டு போ. சரி, ஏன் அந்த தனிக்கு அவர் வந்து கொஞ்சம் குடும்ப உறுப்பினர், கொஞ்சம் க்ளோஸ், அவங்க நம்பக்கூடிய துர்கா ஸ்டாலினுக்கு நம்பகத்தக்கமான நபராக அவர் இருக்கிறார். வேறு யாரையும் அவங்க நம்ப தயாராக இல்லை. அவர் முழு நேரமும் அவங்க இருப்பார். மற்றவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ உதவாநிதியை இருக்க சொல்ல முடியுமா? முழு நேரமும் இருக்க சொல்ல முடியாது. இல்லை ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை அவங்கள இருக்க சொல்ல முடியுமா? முழு நேரம் இருக்க சொல்ல முடியாது. இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா அவர் டாக்டர், அதனால அவர் உள்ளே போகலாம், கேள்வி கேட்க முடியாது. நார்மல் புரோட்டோக்கால் போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது திவாகரனுடைய மகள் ராஜம்மா தங்கின்ட்டு அவங்க டாக்டர் ரொம்ப, அதாவது இதில் ராமச்சந்திராவில் படிக்கும்பொழுது அவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட், பியூர்லி ஆன் மெரிட் அப்படியே இருந்தவங்க. அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்த பொழுது கூட எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாலிட்டி அவங்க தான் வந்து இருந்தாங்க, ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கூட உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மருத்துவ இது இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ளே சசிகலா அவர்களுக்கே அனுமதி கிடையாது. வெறும் டாக்டர்ஸ் மட்டும்தான், டாக்டர் டீம் இருக்கும், டாக்டர் டீம் தான் அலௌடு. அதுக்கப்புறம் பக்கத்தில் எய்ம்ஸ் அவங்க வந்துட்டாங்க, ஸோ அவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான், அந்த 2 டீம் தான் அலௌடு. அதுக்கு பக்கத்து ரூம் தான் திரும்ப சசிகலாவோட ரூம். செல்வி ஜெயலலிதா ரூம் பக்கத்தில் டாக்டர்ஸ் ரூமு, அதுக்கு பக்கத்து ரூம் தான் திரும்ப சசிகலாவோட ரூம். இங்கே வந்து என்னென்னா இவங்க யாரும்
போகலை, குடும்பத்தினர் யாரும் தங்குற மாதிரி தெரியல. ஸோ அங்கே வந்து முழு நேரம் இருக்கிறது யாருன்னா மாசு சார், பேட்ட ரவுடி சேகர் பாபு. சேகர் பாபு கூட நீ போய் அவரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிபி ஏறுது உன்னையெல்லாம் பார்த்தா, ஓகே அதெல்லாம் வந்து தொலையாத, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கீழே தான், கீழ்தளத்தில் தான் இருக்காங்க. செகண்ட் 4th ஃப்ளோரில் தான் ஸ்டாலின் இருக்கார். சரி. இன்ஃபேக்ட் அங்கே தான் இவரும் அட்மிட் ஆயிருக்காரு. யார், நம்ம திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அட்மிட் ஓகே. ஆயிருக்காரு. ஸ்பெக்ட்ரம் ராஜா பார்க்க போன பொழுது ஸ்பெக்ட்ரம் ராஜாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் வாய் தகராறு பண்ணிட்டு வந்துட்டார். கோவப்பட்டார். ஆமாம், கோவப்பட்டு அந்த பக்கம் வந்துட்டார். வரும்பொழுது அந்த 2 ரூம் தள்ளி தானே இவர் இருக்காரு, 4 ரூம் தள்ளியோ 5 ரூம் தள்ளியோ இருக்கு. அதனால இவர் கூப்பிட்டு என்ன தம்பி எப்படி இருக்கீங்கன்னு, அதாவது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு கால் சம்மந்தப்பட்ட சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதுனால அங்கே அட்மிட் ஆகிருக்கிற நிலையில அவர் வந்து இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் பேசி காஃபி இப்படிலாம் கொடுத்து அப்புறம் அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. அவன் என்ன பொய்யா சொல்கிறோம், இருக்கிறதானே சொல்கிறோம். நீங்கள் வந்து இதிலேருந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ஐசியூ வார்டுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது நீங்கள் வந்து சிசிடிவியை கட் பண்ணீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னு மறுத்துட்டு போங்க. இல்லை, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எது நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, அதில் என்ன உங்களுக்கு தெரியும்? நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு நான் சொன்னேன், நான் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த ட்விட்டரில் ஸ்டாலின், ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் நல்லா இருந்து அதையே நான் பார்க்க மாட்டேன். இதில் ஸ்டாலின் உடம்பு செய்யாத நிலையில் நான் பார்க்கணும்னு நினைப்பேன். நான் ஏங்க நினைக்க போகிறேன்? அப்படி குரூரமாக என்ன கொண்டவர்கள் தான் அம்மாவுடைய வீடியோவை வெளியே விடுங்க, ஃபோட்டோவை வெளியே விடுங்கன்னு கேட்டவங்க அவங்க. இப்போ நீங்கள் இப்படி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்கல, அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸ்டாலினுடைய வீடியோவை 20 நொடி காணொலிகளே போட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல, அது 150 தொகுதியில நீங்களே சொல்லுங்க, 150 தொகுதியில நல்ல திட்டங்களே 20 நொடியில நீங்க. இல்ல, இது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிச்சுவேஷன் ரூம்னு ஒன்று இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லாடனை வந்து போய் இஸ்லாமாபாத்ல, ஐ மீன் பாகிஸ்தான்ல வந்து அபோட்டாபாட் ஒருத்தர் வந்து கேப்சர் பண்றாங்க. சிச்சுவேஷன் ரூம்ல உட்காந்துட்டு வந்து வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள், அதுக்கப்புறம் எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த 150 தொகுதிகளில் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சாதனை வந்து கட்சி பணியை பார்க்கறதுக்கு. அதாவது நல்ல நாள்லேயே திலநாயகம். இதே வேகத்தை நீ நல்லா இருக்கும்போது நீ வெளியில காமிச்சிருந்தனா உன்னுடைய ஆட்சியை எல்லாரும் மெச்சிருப்பாங்களே. உனக்கு 13 கட்சி கூட்டணியே தேவைப்பட்டிருக்காது. 234 தொகுதியில் அம்மா நின்னாங்கல்ல 2016, அந்த மாதிரி நீ நின்றுட்டு போயிருக்கலாமே. ஏன் இந்த வேகத்தை நீ அப்ப காட்டல? அப்ப மாதிரி ஆட்கள் உங்க அப்பாவோடைய சிலையை திறக்கிறதுக்கு மட்டும் தான் நீ அக்கறை காமிச்ச. இப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காரும்பொழுது மட்டும் 20 நொடியில் அப்படியே 150 தொகுதி. அப்பா என்ன பெரிய சூப்பர்மேன் பாணி. 20 நொடியில் 150 தொகுதியை பார்க்க முடியும்னா 4.5 ஆண்டுகள் என்னெல்லாம் செஞ்சுருக்க முடியும்? நீ இந்தியாவில் இருக்க அத்தனை சட்டமன்ற தொகுதிகளையும் நீ பார்த்துருக்கலாமே. முடியுதா உன்னால? 4.5 ஆண்டுகளில் நீ கிழிக்காததான் இப்போ நீ கிழிக்க போறியா இங்கே? அது 20 நொடியில். யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம்? ஏன் இந்த நாடகம்? உடம்ப தேத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் போய் உட்கார வழியை பாருங்கள். நாங்களும் அதானே பிரார்த்திக்கிறோம், உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணும், நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ஓய்வு தேவை. இல்லைங்க, இப்போ இந்த காணொலி போதமுறையே வந்து பல பேர் கதையாக கட்டுறீங்க. ஒரு வேளை காணொலியெல்லாம் போடலன்னா இந்நேரம் அவ்வளோதான் 200 வீடியோ தாண்டி போயிட்டு இருக்கோம். அடிக்கடி வந்து தலையை காமிச்சு நான் சொன்னது கதை கட்டுறதாக இருந்தால், இப்போ இந்த பேஸ் மேக்கர்ன்ற விஷயம் நீ தானே வெளில வந்திருக்கு. சரி, அவர் தான் ஆங்கியோ மட்டும் தானே. ஆங்கியோ போட்டு எவ்வளோ பேர் 2 மணி நேரத்துலலாம் வெளியில் போயிருக்காங்க, வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆங்கியோ பண்ணிட்டு 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போனவங்களாம் இருக்காங்க. சரியா? இவர் வந்து எதுக்காக இன்னும் மருத்துவமனையில் இருக்காரு? என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க? இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அப்போ அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்றது புரிஞ்சுக்கிறீங்களா? இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசினா இப்படி சொல்றீங்க. இப்படி அப்படிலாம் பேசல, ஒரே மாதிரி தான் பேசுறேன். நீங்க தான் இப்படி அப்படி கேக்குறீங்க. கொடநாடுன்ற உல்லாச ஸ்தலத்துல இருந்து தமிழ்நாட்டை நிர்வகிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறுல இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பு சரியில்லாதப்போ தளபதி வந்து தமிழ்நாட்டை வந்து நிர்வகிச்சாரு அப்படிங்கிறது வரலாற்றுல எழுதப்படும். அதுதான் அந்த காணொலி. அந்த வரலாறு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் யார் யார் எப்படி இப்படின்னு. கொடநாட்டில் இருந்தாங்களோ இல்லை ஊட்டியில் இருந்தாங்களோ எங்கே இருந்தாங்களோ அவங்க கேம்ப் ஆஃபீஸ். அங்கே கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து முதலமைச்சர் எங்கேருந்து வேணாலும் பணி செய்யலாம். சரியா? சரி, நீ சென்னையிலேருந்து கிழிச்சுக்கிட்ட, உன்னை யாராவது வேலை செய்ய வேணாம்னு சொன்னாங்களா? இல்லை உன் உதவாக்கிற பிள்ளை யாராவது வேலை செய்ய வேணாம்னு சொன்னாங்களா? ஊதாரித்தனமாக சுற்றிவிட்டு 4.5 ஆண்டுகள் ஊதாரித்தனமாக சுற்றிவிட்டு இப்போ வந்து ஆட்சி பறிபோகக்கூடிய இந்த சமயத்தில் வந்துட்டு உங்களுடன் நான்கிற இந்த சீன்லாம் நீ தான் போட்டுக்கிட்டு இருக்க. நாங்களா சொன்னோம் அதெல்லாம்? இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து புதுக்கோட்டையில் போய் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஸ்டேச்சரில் உள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படிலாம் பேச முடியாதுன்னு தான் அந்த கட்சிக்கு சார்பாக பேசுகிற உங்களை மாதிரி நபர்கள்லாம் இப்படி வந்து கீழே இறங்கி பேச வைக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. நீங்கள் எப்படியே எடுத்துக்கோங்க, இறங்கி தான் பேசுகிறேன்னு. ஏன் இறங்கி பேசக்கூடாதா? ஏன் நீ பேசாத பேச்சை நாங்கள் பேசிக்கிட்டோம்? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது நீ பேசாத பேச்சை நாங்கள் பேசிக்கிட்டோம். ஐஸ்பெட்டியில் இருக்கிறாருன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் சொல்லலையே. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஸ்டாலின் நலமுடன் வீடு திரும்பட்டும், வீட்டில் இருப்பது தான் அவருக்கு சிறந்த ஓய்வு, அதுதான் இந்த நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு தான் நம்மளும் சொல்கிறோம்.
இப்போ என்ன இந்த காணொலிகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறீங்க? ஐயோ நீ தாராளமாக போடுங்க. மக்கள் பார்த்து இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் 2 விஷயம். ஒண்ணு அனுதாபம் வரும்னு நினைக்கிறீங்க. சத்தியமா வராது. அத்தனை அக்கிரமங்களையும் நீங்க செஞ்சிருக்கிறீர்கள். 2வது என்னன்னா, இந்த காணொளிகளை போட்டுத்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு நாடகத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு உடல் உபாதை இருந்தால் குணப்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போங்க. யாரும் இங்க கேட்கலையே. சரிங்க. யாராவது இப்போ அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படி இப்படின்னு டென்ஷனாக இருந்தேன். இப்போ யாரும் டென்ஷனாக இருந்த மாதிரி தெரியலையா? அவன் போகிறான், அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். எவன் கவலைப்பட்டான்? தான் இருக்கணுங்க. ஒரு அதுதான் தனிநபருக்காக நாட்டின் நிர்வாகத்தை நிறுத்த முடியாது. நிறுத்தலையே. அப்பவும் நிறுத்தலையே. ஆனால் இங்கே நான் என்னுடைய கேள்வி முன்ன சர்ஜரி பண்ணும்போது உனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது யார் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார்கள்? அது சொல்லு. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்குல்ல, அந்த அறுவை சிகிச்சை நடந்த பொழுது யார் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார்கள்? ஏன் இதுவரையில் ஆளுநர் சென்று பார்க்கவில்லை? எவ்வளோ நேரம் முறை போயிருக்கு அது மட்டும் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். 14. சரி, என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு மிக்க நன்றி. நான் அப்போலோ சைட் தான் போயிட்டு எங்கள் வீட்டு பக்கம் போகிறேன். வாங்க ட்ராப் பண்ணிட்டு போய். நீங்கள் போங்க. நான் இங்கிருந்தே தெரிஞ்சுக்கிறேன். அது நமக்கு நிறைய தகவல்கள் பல இடங்கள்லேருந்து வரும்.